ஹாய் நான் உங்க நேம்? நெல்லை கஜேந்திரன். நெல்லை கதேந்திரன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அரசியல்ல இப்போ 2026 அரசியலுக்கு எல்லாருமே தயாராயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சொல்லப்போனா சீமான் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் புடிச்சவங்கன்னே சொல்லலாம். ம், சீமான் பொறுத்தளவு. ம், அவங்க வந்து பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ம், பொதுவா மாடு மாநாடு, ம், விலங்குகள் மாநாடு, ம், வேற வந்து அடுத்தால ஒரு மாநாடு வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா தாவரங்கள், ம். ஆ விஜய காப்பி பண்றாரா? விஜய காப்பி பண்ண. மாநாடு அவர் நடத்துறாரும்போது இவர் முதல்ல போய் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி இருக்கு இல்லையா, ம். அது இவர் நேரடி இவர் ஓரளவு போன வருஷம் பிரசன்டேஜ் வாங்கியிருந்தார்ல, நிரூபிச்சிருந்தார்ல. இப்போ உள்ள ஆட்சியில் என்ன குறை இருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ போய் போராட்டம் பண்ண வேண்டியதானே. அதை பண்ண முடியலையே. பண்ணுனா அதுக்கப்புறம் போய் முதல்வரை போய் தனியாக போய் பார்த்துட்டு வராரு. அப்புறம் இவர் என்ன மாநாடு போடுறது? எல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறீங்களா? அவர் எல்லாம் என்னைக்கே ஓரம் கட்டி விட்டாச்சு. இன்னைக்கு சீமானுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. என்னைக்கு விஜய்னு ஒருத்தனை தூக்கி கட்சி தொடங்க விட்டீங்களோ அன்னைக்கே சீமானுடைய சோலி முடிஞ்சு. அவர் நினைச்சிருந்தா தான் மேலே எதிர்கட்சியை போட்டு விளாசி எடுத்துருக்கணும். இப்போ என்ன எதிர்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு விஜயை எதிர்க்கிறாரு. என்ன விதத்தில் நியாயம் இது? இதுக்கு தான் இன்றைக்கி சிஎம் வீட்டுக்கு இடையில போயிருக்காரு. இப்போ பேரம் பேச போயிருப்பார். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், எனக்கு என்ன கவனிங்க அப்படின்னு அதுக்கு தான் போயிருக்காரா? கரெக்டாக கட்டுவிட்டா. இல்லை, இவருக்கு மாநாடு நடத்துறதுக்கு ஏதுங்க காசு முதல்ல? அதுவும் நடத்துகிறீங்களே நீங்கள் இளைஞரணி, இளைஞர் மாநாடு, மகளிர் மாநாடு, அந்த மாதிரி நடத்துறதை விட்டுட்டு கடைசியில் போய் மாடு மாநாடு, அப்புறம் பன்னி மாநாடு, கோழி மாநாடு, என்னையா மாநாடு? இல்லை மக்களை பார்க்குறீங்களா, இல்லை அவருக்கு எதாவது ஆயிடுச்சான்னு தெரில. இல்ல ஓகே. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. பொதுவாவே நான் சொல்லலை, நான் மக்கள் விமர்சகர். மக்கள் சொல்கிறத நான் ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் வந்து அப்படி சொன்னாலும், அவர் வந்து இயற்கைக்கு, விலங்குகளுக்கெல்லாம் வந்து நெறைய வந்து ஒரு மோட்டிவேஷனல் குடுக்குற மாரி தானே இருக்கு. என்ன ஏன்னா மோட்டிவேஷன்? இல்லை, இறங்கி ஃபீல்டில் வாயால் பேசி வடை சொல்லக்கூடாதுங்க. ஃபீல்டில் இறங்கணும். ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்து வந்திருக்கீங்க, சந்தோஷம். கட்சியில் உள்ள இளைஞர்களை தன்னை விட்டு போகாமல் அவங்களுக்கு உற்சாகமாக இருந்து நீங்கள் ஒரு ஒரு நற்பணி பண்ணுற மாதிரி அமைச்சு மக்களுக்கு சேவை செய்ய சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். எதுவுமே பண்ணலையேங்க. சும்மா நீ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு உனக்கு துட்டு யார் தருது? காசு எங்கேருந்து வருது? அப்போ உங்கள்கிட்ட ஏது காசுன்னு கேட்குறேன். காசே கிடையாது உங்கள்கிட்ட. இப்போ நீ இதை யார் செலவு பண்ணுறா உங்களுக்கு? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி மாரி ஒண்ணு செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். இப்போ ரீசெண்டா கூட சீமான் அண்ணன் வந்து போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதா ஒரு. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ காசு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். இப்போ விஜய் இதுக்காண்டி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். ஆனா இப்போ அவரு பண்றது என்னத்தான் ஒரு வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லை, இருந்தாலுமே. காமெடி மிஸ் பண்ணக்கூடாதுங்க. மக்களுக்கு ஏதாவது இறங்கி செய்யணும். இப்போ தான் தகணும். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி சரியில்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் சீமான் இறங்கி வேலை செய்யணும். தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். தொண்டர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து தொண்டர்களை ரோட்டுக்கு கொண்டு மறியல் பண்ணணும். எதிர்கட்சிக்கு உண்டான அந்தஸ்து இவருக்கு இருக்குது. அப்போ நீ இறங்கி போராடு. அதை விட்டு நான் மாடு நாடு நடத்துகிறேன், புலி மாநாடு நடத்துகிறேன், வைக்கப்போர் மாநாடு நடத்துகிறேன், இதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவானா? அவன் அன்றாட பொழப்பு இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு தவிர இங்கே பொழப்பு கிடையாது அவனுக்கு. ஒத்தொத்தன்னு கஷ்டப்படுறான். நீ அதில் இறங்கி இப்போ மக்களுக்கு சேவை செய்கிறத விட்டுட்டு தன்னுடைய ஆட்களை இப்போ பிரிஞ்சு போகிறானே. அவங்க கட்சியிலேருந்து பிரிஞ்சு போகிறாங்களே, ஏன் விடுறீங்க? இல்லை, வலுவான பேச்சு இது பேசினா போகாதுங்க. நடைமுறைக்கு கொண்டு வரணும். நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நடைமுறைக்கு கொண்டு வரப்போ எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இப்போ அதுதான் மெயின். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் அவர் ஆட்சிக்கு வரல. ஆட்சிக்கு வந்தாதானே. அதே தானே விஜயம். அப்போ நீங்கள் எப்படி விஜய் விமர்சிப்பார் இவர்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? இப்போ இல்லை, இப்போ அப்படி நீங்கள் மாநாடு போடாத. இவர் மாநாடு போட்டு இப்போ 2வது மாநாடுக்கு தடை பண்ணியிருக்காங்க. தடை பண்ணுற மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கோர்ட்டில் போய் வாங்கி இப்போ மாநாடு நடத்த போகிறாங்க. அதையும் பிரச்சனை பண்ணுறீங்க. நீங்கள் இவ்வளவுக்கு நீங்கள் அனுபவசாலி தானே, போராடலாமே. இவர் அனுபவம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்குது. அப்போ உங்கள் அனுபவம் ஒன்றும் இல்லாமல் போச்சா? விஜய் வந்த பிறகு உங்கள் 0 ஆகிட்டீங்களே. உங்களுக்கு நாங்கள் 100 மார்க் கொடுத்துருந்தோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இல்ல இப்போ பொதுவா வந்து சீமான் அவர்களும் சொல்றாங்கல்ல, விஜய் வந்தது என்ன காப்பி பண்ணி தான் வந்திருக்காரு. அவருடைய கொடியா இருக்கு. காப்பி பண்ணி வந்தார், டீ பண்ணி வந்தார்லாம் கிடையாது. அப்படி பார்க்க போனால் எல்லாரும் அப்படி தான் வந்திருக்காங்க. வரிசையாக வந்திருக்காங்க. இல்ல
இல்லை அண்ணாவை பின்பற்றி தான் எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் கலைஞரும் காப்பி பண்ணாருன்னு சொல்லுவீங்களா? அவங்கவுங்க உழைப்புங்க அது. அது மாதிரி இவங்களும் உழைக்கணும். இவர் உழைக்கிறாரு, இப்போ ஃபீல்டில் இறங்கிட்டாரு, போறாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்போ வந்து சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த கொடியோடைய கலரு அதுதான் விஜயும் வச்சிருக்காரு. அப்படி பார்க்க போனால் டிஎம்கேல வந்து கருப்பு சிவப்பு, ஏடிஎம்கேல என்ன கருப்பு சிவப்பு வெள்ளை, இதில் என்னப்பா வித்தியாசம் இல்லையா? ஏங்க இது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. இவர் இதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்காரு. யானை வச்சுருக்காரு, உடனே பகுஜன் சவான் கட்சி யானை வச்சுருக்கு, இவர் வச்சுருக்காரு சொல்ல முடியுமா? யானைங்கிறது என்ன? ஒரு காட்டு விலங்குன்னு சொல்லுவீங்க, இல்லை ரெண்டாவது விநாயகர் கடவுள்னு சொல்லுவீங்க. அவங்கவுங்க மனசில் பட்டது. கல்லுன்னா கல், தெய்வம்னா தெய்வம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம்ல வந்து அவர் வந்து விவசாயம் சின்னம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம்ல ஓட்டு போடுறதுக்கு வாக்குகள் செலுத்துறதுக்கு முன்னாடி அவருடைய சின்னத்தை மாத்தி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இந்த டைமும் அந்த மாதிரி ஏதாவது மாத்துவாங்களா? ஏதாவது மாற்றம் இருக்குன்னு அது நினைக்கிறேன். நம்ம கையில் எப்படி இருக்குது? தேர்தலான கையில் இருக்குது. खत्म बाय बाय टाटा गुड बाय